Good morning, students. Next unit வந்து நம்ம fourth unitல transition and inner transition elements. Transition அப்படின்னா D block, inner transition F block element. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் transition அப்படின்னா D block elements, inner transition F block elements. இடைநிலை தனிமங்கள், உள் இடைநிலை தனிமங்கள் இதை பற்றி பார்க்குறோம் நம்ம. The position in a periodic table. Position of the D block elements in periodic table. Periodic table D block elements எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் periodic table. இந்த periodic table இது S block elements, இந்த green கலர் இருக்குது B block elements, இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குது D block elements. இதுக்கு கீழே வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது F block elements. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து நம்ம படிக்கிறது தான் transition metal and inner transition metal. D block elementsக்கு வந்து transition metal. இதுக்குள்ளேருந்து இது வந்ததுனால இதுக்கு பேர் வந்து inner transition elements. We have already learned the periodic classification of elements in 11th standard. The transition metal occupy from group 3 லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். Group 3 to group 12, the modern periodic table. இது வந்து group 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் பேர் தான் கேட்டேன் D block elements, transition metal. D block elements composed of 3D series. இதில் வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து 3D சீரீஸு, அது 4th பீரியடில் இருக்கும். அதில் எல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஜிங்க், ஸ்காண்டியத்திலிருந்து ஜிங்க் வரைக்கும் மொத்தம் 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து 3D சீரீஸ். இதில் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேக்னீஸ், ஃபெரிக், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சீரீஸ் பேர் என்ன கேட்டிங்கன்னா 3D சீரீஸ். நெக்ஸ்ட்டு 4D சீரீஸு எட்ரியம் டு கேட்மியம் வரைக்கும் இருக்கும். இதுலேயும் 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். 5D சீரீஸில் வந்து லேந்தரம் டு மெர்க்குரி வரைக்கும் இதில் 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். 6D சீரீஸில் வந்து ஆக்டினியம், ரூதர்ஃபோனியம் வந்துட்டு அப்புறம் ஜிர்கோனியம் வரும். இதில் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை சீரீஸ் இருக்குதுன்னா 4 சீரீஸ் இருக்குது. 3D சீரீஸ், 4D, 5D, 6D சீரீஸ். ஒவ்வொரு சீரீஸ்லையும் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. மொத்தமாக 40 எலமெண்ட்ஸ் இருக்குது. 3D சீரீஸில் வந்து 4th பீரியட்னு சொல்லுவாங்க. ஸ்காண்டியமத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். 4D சீரீஸில் அது 5th பீரியட்னு சொல்லுவாங்க. எட்ரியம் டு கேட்மியம் அதில் 10 எலமெண்ட்ஸ் இருக்கும். 5D சீரீஸில் 6th பீரியட் சொல்லுவாங்க. லேந்தரம் டு ஹாஃப்னியம் வந்து அப்புறம் மெர்க்குரி வரைக்கும். As we know the group 12 elements, இதில் வந்து group 2 elements zinc, cadmium, mercury don't have partially filled d orbital either in the elemental state or in the normal oxidation state. இந்த group 12ல மட்டும் zinc, cadmium, mercury இதில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா don't have partially filled, இது பகுதியில் ஃபில் ஆகிருக்காரு. இந்த d orbital எலக்ட்ரான் வந்து partially filled ஆகிருக்காரு. இந்த அதனுடைய எலமெண்ட் ஸ்டேட் அண்ட் நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. However, there are treated as transition elements because their properties are an extensive properties of the respective transition metal. இந்த transition metal-உடைய அந்த transition metal-உடைய வந்து சில பண்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. IUPAC படி நம்ம வந்து 7th பீரியட் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து எதுலேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆக்டினியம், ரூதர்ஃபோனியம் வந்து அப்புறம் சிஎன் வந்து வருது. பிளாங் டு த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆல் ஆஃப் தம் ரேடியாக்டிவ். அந்த மெட்டல்ஸ் எல்லாமே எப்படின்னா ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. எக்ஸப்ட் ஆக்டினியம் ஆல் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் சிந்தட்டிக்லி ப்ரிப்பேர்ட் ஃபார். இந்த ஆக்டினியத்தை தவிர மீதிக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தொகுப்பு முறையில் வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் ஹேவ் வெரி லோ ஹாஃப் லைஃப் பீரியட். அது அதனுடைய வாழ்வு காலம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து வெரி லோ.
அப்போ மொத்தமாக 4 டி பிளாக் எலமெண்ட்ஸில் 4 சீரிஸ் இருக்குது. 3D சீரிஸ், 4D, 5D, 6D சீரிஸ் இருக்குது. ஒவ்வொரு சீரீஸ்லையும் எந்த எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகி எந்த எலமெண்ட்ஸில் முடியுது. மொத்தம் 40 எலமெண்ட்ஸ் இருக்குது. 12th குரூப்பில் மட்டும் ஜிங்க்கு, கேட்மியம், மெர்க்குரி வந்து பார்சிலாக ஃபில்ட் ஆகிருக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறதுக்கு இருக்கும். அந்த எலமெண்ட் ஸ்டேட் அண்ட் நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். நம்ம எலக்ட்ரான் கட்டமைப்பு வாய்ப்பாடு ஆல்ஃபா அண்டு ஆல்ஃபா அண்ட் பிரின்சிபல் படி, ஆல்ஃபா வந்து ஹிண்ட் விதிப்படி we have already learned the 11th standard to write the electronic configuration of elements using alpha principle and Hund rules. ஆல்ஃபா பிரின்சிபல் படியும் ஹண்ட் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒரு எலமெண்ட்ஸோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எழுத முடியும் அப்படின்னு நம்ம 11th பார்த்துக்கிறோம். அக்கார்டிங் டு ஆல்ஃபா பிரின்சிபல், the electron first fill the 4s orbital before 3d orbital. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம் வச்சுக்கலாம். ஸ்காண்டியத்தில் அட்டாமிக் நம்பர் 21. எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d8, 4s2. அப்போ இந்த டி ஆர்பிட்டால் என்ன பண்ணணும்னா 4s2 ஃபில் ஆகிட்டு அதுக்கடுத்து தான் 3dக்கு போகும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த 3d ஆர்பிட்டால்ஸில் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிருக்கும். அது எப்படி ஃபில் ஆகிருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு ஃபில் வந்து 3d 4s ஆர்பிட்டால் பிஃபோர் 3d ஆர்பிட்டால். இதில் வந்து எலக்ட்ரான் வந்து ஆல்ஃபா விகிதத்தைப்படி 3d ஆர்பிட்டால் நிரப்பப்படும் முன்னர் 4s ஆர்பிட்டால் முதலில் நிரப்பணும். இப்போ 4s ஆர்பிட்டால் நிரப்பின பின்னாடி தான் அப்புறமே 3dயில் வந்து எலக்ட்ரான் வந்து 1 ஃபில் ஆகும். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d1 அப்படின்னு இருக்கும். 2, 4, 10, 12, 18, 20, 21. இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ண 4ஸில் இருக்கிற 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் 3dயில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். Therefore, filling 3d orbital start from scandium. 3d ஆர்பிட்டலில் ஸ்காண்டியத்தில் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுது. ஸ்காண்டியத்தில் வந்து 3d ஆர்பிட்டல் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. இது வரைக்கும் மொத்தமாக 18 இருக்குது. அட்டாமிக் நம்பர் 18 எதுன்னு கேட்டால் ஆர்கான். இப்போ ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18. மீதி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 3d1 இருக்கும், அப்புறம் 4s2 இருக்கும். அப்போ நம்ம ஆர்கான் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து 3d1, 4s2 வரும். The electron or successive element are progressively filled in 3d orbital and filling the 3d orbital completely in zinc. இதில் என்ன பண்ண அப்படின்னா எலக்ட்ரான் வந்து 3d ஆர்பிட்டலில் ஃபில் ஆகிட்டே வந்து லாஸ்ட்டாக ஜிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனோடியம் இப்படி எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டலில் ஃபில் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக ஜிங்க் வரும்போது அதில் டி ஆர்பிட்டலில் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் வந்து 10 ஃபில் ஆகிருக்கும். அப்போ இதில் D1, D2, D3 இப்படி எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டு வந்து கடைசியாக ஜிங்க் வரும்போது D10 கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். ஹூஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதனுடைய ஜிங்க் நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் ஜிங்கோட அட்டாமிக் நம்பர் வந்து 30. Z10 போட்டு எழுதுனோம்னா ஆர்கான் போட்டு 18, அதுக்கடுத்து 3d10, 4s2, 18 2 20, 3 10 30. அப்படி தான் வந்து ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். However, there are two expectations in the above maintained progressive filling the 3d orbital. If there is a change of occurring half-filled and full-filled 3d subcell, it is given the periodicity, there are stable electronic configuration. இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறதுக்கும் எலக்ட்ரான் வந்து எதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பீரியாடிட்டியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஹாஃப் ஃபீல்டாவோ அல்லது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ஏற்படுத்திக்கும். குரோமியமும் காப்பரும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குரோமியம் வந்து ஹாஃப் ஃபீல்டாக ஃபில் ஆகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். காப்பர் வந்து என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் ஃபில் ஆகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே 11th பார்த்துருவோம். குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த குரோமியம் அண்ட் காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்
குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 24 இருக்கும். அதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதுனா ஆர்கான் 3D8 ஆர்கான் குரோமியத்துக்கு நம்ம எழுதும்போது 24 எழுதுவோம். ஆர்கான் எழுதிட்டு அப்புறம் நம்ம 3D4 4s2 எழுதுவோம். 18 இங்கே 2 20 24 எழுதுவோம். இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே ஜம்ப் ஆகி இங்கே வந்துடும். அப்போ இது வந்து என்எஸ் ஆர்பிட்டால், இது n-1d ஆர்பிட்டால். என்எஸ் ஆர்பிட்டால் வந்து n-1d ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி வந்து 3D5 மாறிடும். 3D5 அப்படின்னு கேட்டால் ஹாஃப் ஃபீல்டாக ஃபில் ஆகிருக்கும். ஹாஃப் ஃபீல்டாக ஃபில் ஆயிருந்தா ஸ்டேபிளாக ஃபில் ஆகிருக்கும். அதேமாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் ஆர்கான் போட்டு 18, அதுக்கடுத்து 3D9 4s2 இருக்கும். இந்த S2லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து 9க்கு வந்து 3D10 மாறிடும். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இப்படி இருக்கும். அப்போ காப்பரும் குரோமியமும் குரோமியம் ஹாஃப் ஃபில்டாக ஃபில் ஆகிருக்கும், காப்பர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும் மாதிரி அதனுடைய ஹாஃப் ஃபீல்டு அண்ட் ஃபுல் ஃபீல்டாக ஃபில் ஆகிருக்கும். அந்த பீரியாரிட்டி வச்சுருக்கோம். அதனால் வந்து ரெண்டுமே வந்து ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் காப்பர் அண்ட் குரோமியம் அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். With those two expectations, the minor variation in a certain individual gases, a general electronic configuration d block element can be written as a noble gas. இந்த d block elementsக்கு நம்ம வந்து எப்படி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம் அப்படின்னு கேட்டால் மந்தவாயு எழுதிட்டு மந்தவாயு அப்படின்னு கேட்டால் இந்த நோபல் கேஸ் அதை எழுதிட்டு அதுக்கு அடுத்தது n-1d 1 to 10 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். nsல 1 to 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகலாம். அப்போ இங்கே நோபல் கேஸ் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது n-1dலேருந்து 1 to 10 எலக்ட்ரான், இங்கே nsலேருந்து 1 to 2 எலக்ட்ரான் இப்படி ஃபில் ஆகிருக்கணும். இந்த இடத்துல என்னங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 4லேருந்து 7 வரைக்கும் இருக்கலாம். இந்த பீரியட் வந்து 6லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். எக்ஸப்ட் லேந்தனம் அண்ட் ஆக்டினியம் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது என்னன்னு கேட்டால் லேந்தனமும் ஆக்டினியமும் வந்து கேட்டால் எஃப்லாக் எலமெண்ட்ஸில் வரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இங்கே நோபல் கேஸ் எழுதிட்டு இங்கே n-2 F14 வரைக்கும் நம்ம எழுதிட்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டு அதுக்கடுத்து n-1d 1லேருந்து 10 எலக்ட்ரான், அப்புறம் ns1 to 2. அப்போ இந்த லேந்தனம் ஆக்டினியத்துக்கு மட்டும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்படி இருக்கும். டி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு வந்து இப்படி இருக்கும். இதுதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது 1 மார்க் கொஸ்டினில் வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன கேட்டால் டி பிளாக் எலமெண்ட் கான்ஃபிகரேஷன். இது வந்து என்ன கேட்டால் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், அது 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். மெட்டாலிக் பிஹேவியர் அப்படின்னு கேட்பாங்க. ஆல் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல். அனைத்து டிரான்சிஷன் மெட்டலுமே எப்படி இருக்குன்னா ஆல் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு அனைத்துமே உலோகமாக இருக்கும். The similar to all the metal, the transition metal are a good conductor and heat of electricity. அனைத்து உலோகங்களுமே அனைத்து மெட்டல்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் டிரான்சிஷன் மெட்டலை போலவே சிறந்த வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும். ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா மின்சாரத்தையும் எலக்ட்ரிசிட்டியும் கடத்தும். வெப்பத்தையும் வந்து அந்த மின்சாரத்தையும் கடத்தும். அன்லைக் த மெட்டல் குரூப் 1 and 2 முதல் மற்றும் 2ஆம் தொகுதி உலோகங்களைப் போலின்றி 11ஆம் தொகுதி இடைநிலை தனிமங்கள் தவிர பெரும்பாலான இடைநிலை உலோகங்கள் கடினமாக இருக்கும். எது வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஆல் த டிரான்சிஷன் மெட்டல் எக்ஸப்ட் 11th குரூப் எலமெண்ட்ஸ், இதை தவிர மீதிக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்குன்னா கடினமாக இருக்கும். ஆஃப் ஆல் நவுன் எலமெண்ட்ஸ் த சில்வர் ஆஸ் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ்லேயே வந்து சில்வர் வந்து ஹையஸ்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு கனெக்ட் பண்ணும். சில்வர் வந்து அதிகமாக மின்சாரத்தை கடத்தும் இந்த ரூம் டெம்பரேச்சரில். இப்போ இது வந்து 1 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். சில்வர் வந்து அந்த ரூம் டெம்பரேச்சரில் மின்சாரத்தை வந்து அதிகமாக கடத்த தன்மை உடையது. The most of transition elements are a hexagonal closed bracket and cubic closed bracket and body center cubic closed bracket இருக்கும். டிரான்சிஷன் மெட்டல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்காண்டியம், HCP ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்ட் பேக்டு, BCC பாடி சென்டர் கியூபிக் க்ளோஸு,
பாடி சென்டர் கியூபிக்கு. அதுக்கு அடுத்தது எஃப்சிசி, ஃபேஸ் சென்டர் கியூபிக் க்ளோஸ். அப்போ டிரான்சிஸ்ட் மெட்டல் மேக்ஸிமம் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 3 வடிவத்தில் இருக்கும். ஹெக்ஸாகோனல் க்ளோஸ், அதுக்கு HCP, கியூபிக் க்ளோஸ் பேக்டு CCP, அதுக்கடுத்து பாடி சென்டர் BCC. இந்த 3 வடிவத்தில் என்ன பண்ணிங்கன்னா இந்த டிரான்சிஸ்ட் மெட்டல் வந்து இருக்கும். இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதில் ஏதோ ஒரு மெட்டல்ஸ் கொடுத்துட்டு இந்த மெட்டல்ஸ் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறப்ப சப்போஸ் ஸ்கேண்டியம் கொடுத்துட்டு அது என்ன HCP இந்த வடிவத்தில் இருக்கும். அப்போ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து as we move from the left to right along the transistor metal series, இடைநிலை உலோக வரிசையில் வந்து டிரான்சிஸ்டர் மெட்டல் சீரீஸில் லெஃப்ட் வந்து ரைட் போகும்போது the melting point first increase ஆகுது as the number of unpaired electron d electron available for the metallic bond increasing. அது ஆரம்பத்தில் வந்து உலோக பிணைப்புக்கு தேவையான அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டி எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதால் இந்த உருகு நிலையும் அதிகரிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அவைலபிள் ஃபார் த மெட்டாலிக் பாண்டிங் இன்க்ரீஸிங். டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணிங்கன்னா சிங்கிளாக இருக்கும், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த டி எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுனால உருகு நிலை அதிகரிக்கும், மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகரிக்கும். அதிகபட்ச மதிப்பெண் அடைந்த பின்பு உலோகத்துக்கு தேவையான டி எலக்ட்ரான் வந்து இணையாக்குறதுனால அதுக்கடுத்தது வந்து டி எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா பேராக மாறும். போக பேராக டபுளாக மாறும். அப்படி டபுளாக மாறும்போது அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும்போது மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரான் பேர் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதனோட டி எலக்ட்ரான் அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா குறைய ஆரம்பிக்குது. reach a maximum value and then decrease as the d electron pair up and become less available for the bonding. இந்த d electron pair வந்து pair up and less available for the bonding. அந்த d electron வந்து சிங்கிளாக இருக்கும்போது தான் பாண்டிங்க்கு வந்து இன்வால்வ் ஆகும். d electron வந்து சிங்கிளாக இருக்கணும். இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 1 2 3 4 5 சிங்கிளாக இருந்துச்சுன்னா பேரிங்க்கு இன்வால்வ் ஆகும். எல்லாமே டபுளாக இருந்துச்சுன்னா அப்போ அப்படின்னு கேட்டால் பேரிங்க்கு இன்வால்வ் ஆகாது, பேர் ஆகிறதுக்கு இன்வால்வ் ஆகாது. அப்போ வந்து ஒரு ஆட்டத்தை கூட இன்னொரு மெட்டல் ஜாயின் பண்ணதுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் தான் ஹெல்ப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபஸ்ட்டு சீரீஸ் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸிங் ஃப்ரம் ஸ்கேண்டியம். இந்த ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் பார்க்குற நம்ம ஸ்கேண்டியத்துக்கு எவ்வளோன்னு கேட்டால் 1814 கெல்வின் டு மேக்ஸிமம் எவ்வளோக்குன்னா 200 மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2183 கெல்வின் ஃபார் வெனோடியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டியத்துக்கு வந்து இவ்வளோ இருக்குது, வெனோடியத்துக்கு இவ்வளோ இருக்குது. முதல்ல வந்து இடைநிலை தனிமை ஸ்கேண்டியத்தோட உருகுநிலை வந்து 1814 கெல்வின் இருக்குது. வெனோடியத்துக்கு வந்து உருகுநிலை வந்து 2183 கெல்வின் உருகுநிலை அதிகரிக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் however the manganese in 3D series and 3D seriesல TC and in a 4D series 3D seriesல மேங்கனீஸும் 4D seriesல TCயும் அது லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3D seriesல மேங்கனீஸ்க்கு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் கம்மி. அதுக்கு அடுத்தது அந்த 4D சீரீஸில் வந்து இந்த TC எலமெண்ட்டுக்கு வந்து அது கீழே வந்து 4D சீரீஸ்க்கு அந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணால் TC எலமெண்ட்டுக்கு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் கம்மி. The maximum melting point above the middle of the transistor metal series, the indicated D5 configuration is favorable for strong interatomic attraction. அந்த மிடில் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா 3D சீரீஸில் வந்து மேங்கனீஸ்க்கும் 4D சீரீஸில் TC ஆகியவும் குறைவான உருகுநிலை பெற்றிருக்குது. அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் வந்து ஏறத்தாழ சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு வந்து அதிகபட்சமாக உருகுநிலை பெற்றிருக்கும். அப்போ அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு மிடில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 எலமெண்ட்ஸில் மிடில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மையத்தில் இருக்கிற சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு தான் அதிகபட்சமாக மெல்ட்டிங் பாயிண்ட் பெற்றிருக்கும். இதிலேருந்து D5 எலக்ட்ரான் அமைப்பானது அதில் என்ன அப்படின்னா D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்.
அது அணுக்களுக்கிடையே ஆட்டத்துக்கிடையே வந்து வலிமையான ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஸ்ட்ராங் இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸை ஏற்படுத்தும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இடைநிலை தனிமங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உருகுநிலை வந்து மாற்றம் வந்து ஏற்படுது. ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகுது, அப்புறம் குறையுது, மறுபடியும் குறைஞ்சி மேலே குறைஞ்சிட்டே வந்துருக்கு. Variation of atomic and ionic size. In generally expected study of decrease in atomic radius along a period as the nuclear charge increase and the extra electron are added to the same subcell. இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஸ்கேண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் போகும்போது என்ன பண்ணால் குறையுது. ஏன் குறையுது அப்படின்னு கேட்டால் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அணுக்கர் மின்சுமை அதிகரிக்குது, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து புதுசாக எலக்ட்ரான் வந்து சேம் சப்செல்லே ஆட் ஆகுது. இப்படி ஆட் ஆகுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் குறையுது. பட் ஃபார் 3D transition elements expected a decrease in atomic radius is observed from scandium to vanadium. ஸ்கேண்டியத்துலேருந்து வெனாடியம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா எதிர்பார்த்தப்போ குறையுது. தேர் ஆஃப்டர் அப் டு த காப்பர் அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைனிங் இந்த சேம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வெனாடியத்துக்கு அதுக்கு அடுத்தது குரோமியத்திலிருந்து காப்பர் வரைக்கும் அட்டாமிக் ரேடியஸ் வந்து சேமாக இருக்குது, அதிகரிக்கல குறையில கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்டு லாஸ்ட் ஆகிற எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஜிங்க்குக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஆட் ஆகுறதுனால அது கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து வேரியேஷன் ஆகுது. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன பண்ண அப்படின்னா குறையுது, இதில் வந்து குறையுது. அப்போ இது வரையும் என்ன பண்ண கேட்டால் ரிமைனிங் சேமாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. As we move from scandium to zinc in 3D series, extra electron are added to the 3D orbital. The added 3D electron only the partially sealed in the increase in nuclear charge, and hence the effective nuclear charge increase by slightly. The 3D orbitalsல வந்து எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும்பொழுது only partially sealed ஆகுது. பார்சல் சீல்னா பகுதியளவு மறைச்சிருக்குது. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா எனக்கு என்ன எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சமாக அதிகரிக்குது. த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் டு த 3D சப்செல் த ஸ்ட்ராங்லி ரிப்பல்ஸ் த 4s எலக்ட்ரான். 3D எலக்ட்ரானுக்கும் 4s எலக்ட்ரானுக்கு இடையே ரிப்பல்ஸ் நடக்குது. திஸ் டூ ஃபோர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் ஆப்போசிட் டைரெக்ஷன். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து செயல்படுறதுனால தேர் ஆர் டென் டு த பேலன்ஸ் ஈச் அதர். ஒன்று என்ன பண்ணோன்னா சமன்செய்ய ஏற்படுத்திக்கும். இட் லீட் டு த கான்ஸ்டன்ட் இன் அட்டாமிக் ரேடியஸ். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த குரோமியத்திலிருந்து காப்பர் வரைக்கும் அட்டாமிக் ரேடியஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்புறமே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எண்டில் வந்து இந்த எண்ட் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல் ஆஃப் த ஜிங்க் containing 10 electron in which a repulsive interaction between the electron in a more than effective nuclear charge, and hence the orbital slightly expanded, atomic rate slightly increasing. லாஸ்ட்டாக வந்து அந்த ஜிங்கில் வந்து டி ஆர்பிட்டல் 10 எலக்ட்ரான் ஆட் இருக்குது. அந்த ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் இஸ் மோர் தென் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எஃபெக்டிவ் அந்த இதில் வந்து டி ஆர்பிட்டலில் வந்து 10 எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் ஆகிருக்குது. 10 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த நேரம் எலக்ட்ரானுக்கு இடையே வந்து விலக்கு விசையானது செகுலர் அந்த நியூக்ளியர் சார்ஜ் வந்து விட அதிகமாக இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட வந்து அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா அந்த வேலன்ஸ் ஆர்பிட்டால் இருக்கிற ஆர்பிட்டால் வந்து சிறிதளவு விலகல் அடிக்கும். அந்த ஆர்பிட்டால் என்ன பண்ணும் கொஞ்சமாக ஸ்லைட்லி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த அட்டாமிக் ரேடியஸ் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்தது ஜென்ரலி ஆஸ் வி மூவ் டவுன் எ குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ். மேலேருந்து கீழே வர அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். த சேம் டென் டு த எக்ஸ்பெக்டட் இன் டி பிளாக் எலமெண்ட் ஆல்சோ. த எலக்ட்ரான்ஸ் as the electron are added to the 4D subcell, the atomic radius of the 4D elements are higher than corresponding element 3D series. அதே போல் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மேலேருந்து கீழே வர அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த தொகுதியில் மேலே கீழே சில அணுவாரம் அதிகரிக்கும். அந்த இதே போல் டி தொகுதி நிமிடங்களில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த 5வது வரிசையும் 5D சீரீஸும் அந்த 4D ஆர்பிட்டாலில் சேர்க்கும். 5D சீரீஸில் வந்து அந்த 5வது வரிசையில் டி தொகுதியில் வந்து எலக்ட்ரான் வந்து 4D ஆர்பிட்டால் சேர்க்கப்படுவதனால
அந்த 4D வரிசையில் உள்ள தனிமங்கள் அணுவாரம் வந்து அதுக்கு இணையான 3D ஆர்பிட்டாலை விட காட்டிலும் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த 3D ஆர்பிட்டாலை விட 4D வரிசையில் வந்து அட்டாமிக் ரேடியஸ் இதை விட இது அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இங்கே இது 3D, இது 4D. அதுக்கடுத்து 5D இருக்கும். அந்த 5Dயும் இந்த 4Dயும் 5Dயும் கம்பேர் பண்ணும்போது இந்த 4Dயை விட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல லேந்தராய்ட் கான்ட்ராக்ஷன் ஏற்படும். லேந்தராய்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம எஃப்லாக் எலமெண்ட்ஸ் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட் 4 சீரீஸ் இருக்குது. இந்த 4 சீரீஸில் மேலே இருக்கிற சீரீஸுக்கும் அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறையுது. அதுக்கடுத்து இந்த ரேடியஸ்க்கு அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து இந்த 5D சீரீஸு 6D, இது 3D, இது 4D, இது 5D, 6D. இந்த 4Dயும் 5Dயும் கம்பேர் பண்ணும்போது இது கூட இதுக்கு அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இன்க்ரீஸ் ஆகாமல் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏறத்தாழ எப்படி இருக்குன்னா இந்த 4D சீரீஸில் இருக்கிற எலமெண்ட்ஸோட அட்டாமிக் ரேடியஸும் 5Dஸில் இருக்கிற அட்டாமிக் ரேடியஸும் ஏறத்தாழ எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரேமாரி அட்டாமிக் ரேடியஸ் வந்து பெற்றிருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் லேந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு. லேந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து எஃப்ல இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் நம்ம பின்னாடி இந்த லெசன்லேயே படிப்போம். நம்ம we have the atomic radius at the corresponding 4D elements. This due to the Landrine contraction, which is to be discussed in the later in this unit under the inner transition elements. And the 4D series வந்து அந்த 4D சீரீஸும் 5Dஸும் வந்து நம்ம வந்து அட்டாமிக் ரேடியஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் இடத்துல ஒரே மாரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லேந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன், லேந்தனாய்ட் குறுக்கம், அதனால தான் அப்படி ஏற்படுது. அதுக்கடுத்து அயனைசேஷன் என்தால்பி. ஒரு ஆட்டத்திலிருந்து எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் எனர்ஜிக்கு பேர் தான் என்ன பண்ணுன்னா அயனைசேஷன் எனர்ஜி. இந்த ஆட்டம் வந்து ஐசோலேட்டட் நியூட்ரல் கேஸஸ் ஆட்டமாக இருக்கணும். இந்த ஆட்டம் வந்து தனித்த நிலையில் இருக்கணும். அதுவும் தனித்த நிலையில் வாயு நிலையில் இருக்கணும். இதில் வந்து எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் ஒரு எனர்ஜிக்கு பேர் தான் கேட்டால் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இந்த ஆட்டம் வந்து கேட்டயான்ஸாக மாறிடும். இப்போ இந்த டிரான்சிஷன் மெட்டலுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் தோஸ் S and B பிளாக் எலமெண்ட்ஸ். S and B பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு இதில் வந்து இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து அயனியாக்க மாற்றல் வந்து இடப்பட்ட அயனியாக்க ஆற்றலை பெற்றிருக்குது. As we move from left to right the transition metal series, the ionization enthalpy increase as expected. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்க்கும்போது அந்த டிரான்சிஷன் மெட்டலோட அயனைசேஷன் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுது எதிர்பார்த்தது போல். This is due to the increase in the nuclear charge corresponding to the filling the d orbital electron. இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன கேட்டால் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் d orbital எலக்ட்ரான் ஃபில் ஆகுறதுனால அது அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. The following figures of the trends ionization enthalpy transition elements. இது பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் வந்து ஸ்காண்டியத்தில் டைட்டானியம் இப்போ போக என்ன பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. The increase in the first ionization enthalpy with increasing atomic number increase ஆகும்போது ionization energy increase ஆகும். ionization energy சொல்லலாம், ionization enthalpy சொல்லலாம், இல்லை ionization potential சொல்லலாம். As atomic number increase ஆகும்போது ionization enthalpy increase ஆகும். Along the particular series is not regular. எல்லா சீரீஸில் அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட சீரீஸில் மட்டும். Added electron enter the n-1d orbital and the inner electron act as a shield and the decreasing effect of nuclear charge of the valence electron ns electron. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எங்கே ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டால் n-1d ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது. இந்த மேலும் இந்த உட்கூட்டு எலக்ட்ரான் வந்து ஒரு திரை போல் செயல்படும். இது வந்து ஒரு நியூக்ளியஸ் வச்சுக்கோங்க. இது நியூக்ளியஸு, இது n-1d ஆர்பிட்டால் வச்சு, இது வந்து ns ஆர்பிட்டால் வச்சுக்கோ. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சீல்டிங் போல் செயல்படும். இந்த நியூக்ளியஸ் இது வந்து இது இந்த சீல்டிங் போல் செயல்படுறதுனால, சீல்டிங்னா மறைக்கும் போல் விளைவு செயல்படுறதுனால, ஒரு திரைமறைப்பு போல் செயல்படுறதுனால ns எலக்ட்ரான் மீது அணுக்கரு செலுத்தும் கவர்ச்சி விசை, இந்த ns எலக்ட்ரான் இந்த ns ஆர்பிட்டால் எலக்ட்ரான் மீது இந்த நியூக்ளியஸ் செலுத்தும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து குறைக்குது. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறைக்கிறதுனால வந்து அயனியாக்க மாற்றல் வந்து சேஞ்ச் ஏற்படுது. அயனியாக்க மாற்றல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேரியேஷன் ஆகுது. The ionization enthalpy value can be used to predict the thermodynamic stability for the compound.
அயனியாக்க ஆற்றல் மதிப்பை கொண்டு ஒரு சேர்மங்களோட வெப்ப இயக்க நிலைப்புத்தன்மை தீர்மானிக்க இயலும். இப்போ Ni2+ அப்படிங்கிற காம்பவுண்டுக்கும் நிக்கல் 2+ அப்படிங்கிற காம்பவுண்டுக்கும் பிளாட்டினம் 2+ அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு இடையில் அதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி வேலையை வச்சு நம்ம எது வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இது நிக்கல் ஆட்டத்தில் வந்து நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d8 நம்ம எழுதுவோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் நீக்குவதற்கு தேவைப்படும் எனர்ஜி ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளவு, அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் நீக்குவதற்கு தேவைப்படும் எனர்ஜி ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி 737, ரெண்டாவது மறுபடியும் 100 எலக்ட்ரான் நீக்குவதற்கு தேவை எனர்ஜி 1753. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது இவ்வளோ வேலை கிடைக்குது 2490 கிலோ ஜூல்ஸ் மோல் -1. அப்போ நிக்கல்லேருந்து 2 எலக்ட்ரான் நீக்குவதற்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. அதேமாதிரி பிளாட்டினத்துலேருந்து எலக்ட்ரான் நீக்குவதற்கு ஃபஸ்ட் எலக்ட்ரான் நீக்குவதற்கு இவ்வளோ எனர்ஜி தேவை, செகண்ட் எலக்ட்ரான் நீக்குவது இவ்வளோ தேவை. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா since energy required to Ni2+ is less than that of platinum 2+, அப்போ Ni2 compound is thermodynamically more stable than the platinum 2+ compound. அப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் 2+ ஒப்பிடும்போது Ni2+ உருவாக்க குறைவான ஆற்றல் தேவைப்படுது. Ni2+ வந்து உருவாக்குவதற்கு குறைவான ஆற்றல் தான் தேவைப்படுது. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பான். இந்த Ni4+, Pt4+, இந்த அயனைசேஷன் தல்வி வேல்யூ கொடுத்தா இப்போ இதில் வந்து எது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு. இந்த முன்னாடி நம்ம பார்த்தோமா, முன்னாடி இதில் பார்த்ததில் பிளாட்டினம் 2+யும் Ni2+யும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து அதிக வெப்ப இயக்கவியல் நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்னு கேட்டால் பிளாட்டினம் 2+ சேர்மம் காட்டினும் Ni2+ வந்து எங்கன்னா தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா அவ்வளோனா இவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரானை நம்ம நீக்க முடியும். அதனால் அது ஸ்டேபிளாக இருக்கும். அதே போல் அந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து இதில் எது ஸ்டேபிள், ஃபஸ்ட் அயனைசேஷன், செகண்ட் அயனைசேஷன், தேர்டு, ஃபோர்த் அயனைசேஷன் எனர்ஜியில் கொடுத்துருக்காங்க. அப்போ எது ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கால்குலேஷன் அது மாதிரி வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போட முடியும். இது வந்து ஒரு 3 மார்க்கு கொஸ்டினில் கேட்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஆட்டம் எவ்வளோ எலக்ட்ரான் இழந்து அதுக்கு மேலே எவ்வளோ சார்ஜ் வந்து பாசிட்டிவாக மாறுதோ அது ஆக்சிடேஷன் ஸ்டேட். The first transition metals contain exhibit only 3 oxidation state, but all other transition elements exhibit variable oxidation state. Scandium மட்டும் என்ன பண்ணால் +3 மட்டும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, மற்ற எல்லாமே எப்படின்னா மாறுபாட்டு ஆக்சிஜன் நிலை வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்காண்டியம் மட்டும் +3 வச்சுருக்கு, மீது எல்லாமே எப்படின்னா +2, +4, +3 இப்படி வந்து மாறுபாட்டு ஆக்சிடேஷன் பெற்றிருக்குது. இது வேரியபிள் ஆக்சிடேஷன் பெற்றிருக்குது. இது என்ன காரணம்? பை லாஸிங் த எலக்ட்ரான் ஃப்ரம் n-1d ஆர்பிட்டால் அண்ட் ns ஆர்பிட்டால் as the energy difference between the very small. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் n-1d ஆர்பிட்டாலுக்கும் ns ஆர்பிட்டாலுக்கு இடையில் வந்து எனர்ஜி லெவலில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வெரி ஸ்மாலாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பெற்றிருக்குது. அப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டி பிளாக் எலமெண்ட்ஸ் இஸ் எ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒய் அப்படின்னு கேட்பாங்க. இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா n-1d ஆர்பிட்டாலுக்கும் ns ஆர்பிட்டாலுக்கு இடையில் வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரே எலமெண்ட்ஸுக்கு வந்து வேறுபட்ட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுக்கு டைம் வந்து பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின். Let us consider the 3D series. The following table summarize the oxidation state 3D series elements. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம் +1 இருக்கும், அதே மாதிரி காப்பர் 2+3 1 இருக்கும். மீது எல்லாம் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வச்சுருக்கும். At the beginning of the series +3 oxidation state is a stable. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னன்னா 3D சீரீஸ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங்கில் வந்து இருக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஸ்காண்டியம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, அதனால் நிலைப்புத்தன்மை இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. பட் அதர் இருக்கிற வந்து எண்ட் ஆஃப் த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் பிகம் ஏ ஸ்டேபிள். அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ எது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டால்
முதல் தனிமமான ஸ்காண்டியம் +3 ஆக்சிஜனேட்டர் மட்டும் வச்சுருக்குது. அது மையத்தில் அமைந்த தனிமம் வந்து மேங்கனீஸ் வந்துங்கன்னா +2 +3 அப்படி வந்து ஒரு 6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சுருக்குது. லாஸ்ட்டில் இருக்கிற தனிமம் வந்து +1 +2 ஆக்சிஜன் வச்சுருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து +3, இங்கே இருக்கிறது வந்து +2 +1, மிடில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இப்படி வச்சுருக்குது மேங்கனீஸ். +2லேருந்து +7 வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இப்படி இருக்குது. அப்போ மிடில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு தான் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டி எலக்ட்ரான் வந்து சிங்கிளாக இருக்கும். சிங்கிளாக இருக்கும்போது லோன் பரஃப் எலக்ட்ரான் சிங்கிளாக இருக்கும். அது ஈஸி எலக்ட்ரானை நீக்கிடலாம். நம்ம நீக்கும் போது அதுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்கும். The number of oxidation state increasing with the number of electron available. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது என்ன கேட்டினா the number of electron available. அது என்ன பண்ண எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அண்ட் இட் டிக்ரீஸிங் த நம்பர் ஆஃப் பேர் எலக்ட்ரான் இன்க்ரீஸிங். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிக்ரீஸிங் நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் இன்க்ரீஸிங். போக போக என்ன பண்ணுவாங்கன்னா பேட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். And hence the first and last elements show the less number of oxidation state. ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து எலக்ட்ரான் வந்து ஒன்று இருக்கும், லாஸ்ட்டில் போக எலக்ட்ரான் வந்து பேராக இருக்கும். எலக்ட்ரான் பேராக இருக்கும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியாக தான் இருக்கும். மிடில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் கேட்டினா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்கும். வித் மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மிடில் இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஸ்காண்டியத்துக்கு வந்து ஒன்லி 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. மிடில் எலமெண்ட் மேங்கனீஸ்க்கு வந்து 6 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும். அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து காப்பருக்கு வந்து +1 +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் இருக்கும். The relative stability of the different oxidation state 3D metals is correlated with the extra stability half filled and full filled electronic configuration. அந்த ஒரு 3D வரிசையில் உள்ள உலகங்களுடைய ஆக்சிஜனேற்ற நிலை ஒப்பீட்டு தன்மை வச்சு அது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுதா, பார்ஷியலி ஹாஃப் ஃபில்டாக ஃபில்லாக இருக்குதா, ஃபுல் ஃபில்டாக ஃபில்லாக இருக்குதா அப்படிங்கிற பொறுத்து இந்த டி ஆர்பிட்டலுடைய நிலைப்புத்தன்மையை தொடர்புபடுத்தி நம்ம விளக்க முடியும். ஹாஃப் ஃபில்டாக ஃபில்லாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருந்தாலும் சரி, அது வந்து எனக்கு கேட்டால் ஸ்டேபிளாக இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸு. அப்போ Mn2+ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதேமாரி வந்து கேட்டால் இந்த Mn4+யும் Mn2+ நம்ம கம்பேர் பண்ணும்போது Mn2+ வந்து D5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். D5 அப்படிங்கும்போது ஹாஃப் ஃபில்லாக இருக்கும். ஒரு 5 எலக்ட்ரான் வந்து ஹாஃப் ஃபில்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இதில் 3 தான் ஃபில் ஆகிருக்கும். அப்போ வந்து இதில் வந்து எது ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல் ஃபில்டு இருக்கும்பொழுது அதுன்னா ஸ்டேபிளாக இருக்கும். The oxidation state of 4D and 5D metals vary from +3 for white to lanthanum +8. Ru and OS the highest oxidation state. அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க 4D சீரீஸ் அண்ட் 5D சீரீஸ் அந்த உலோகங்களுடைய ஆக்சிஜன் நிலையானது இட்ரியம் மற்றும் லாந்தனம் +3 முதல் ருத்தீனியம் மற்றும் ஆஸ்மினியம் வந்து A+8 வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இட்ரியம் டு லாந்தனத்தின் +3 முதல் ருத்தீனியம் மற்றும் ஆஸ்மியம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா +8 வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அப்போ ருத்தீனியத்துக்கும் ஆஸ்மியத்துக்கும் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +8 இருக்கும். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 4D 5D தனிமங்கள் வந்து ஆக்சிஜன், ஃப்ளோரின், குளோரின் போன்ற அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உள்ள தனிமங்களுடன் ரியாக்ட் ஆகி அது அதிகபட்ச ஆக்சிஜன் நிலை காணப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா highest oxidation state 4D and 5D series element found in their compound. அந்த 4D 5D சீரீஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் கூட ஆக்சிஜன், ஃப்ளோரின், குளோரின் கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். OSO4 இந்த WOCl இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்கும். அந்தமாரி காம்பவுண்டில் அந்த எலமெண்ட்ஸோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஜென்ரலி இஸ் கோயிங் டவுன் இன் குரூப் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசிங் while that the lower oxidation state decreasing. இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்தமாரி அந்த 4D சீரீஸ் 5D சீரீஸில் இருக்கிற எலமெண்ட்ஸு ஹையர் எலக்ட்ரானிக் எலமெண்ட்ஸ் கூட ஆக்சிஜன், ஃப்ளோரின், குளோரின் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் உருவாகும். அந்த காம்பவுண்டில் வந்து அந்த எலமெண்ட்ஸோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வரிசையில் மேலேருந்து கீழே வர உயர் ஆக்சிஜனேற்ற நிலைப்புத்தன்மை பொதுவாக அதிகரிக்கும். அப்போ அது ஸ்டேபிள் காம்பவுண்டோடைய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் குறைந்த ஆக்சிஜனேற்ற நிலைப்புத்தன்மை குறையும். லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணணும்னா குறைய ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் ΔG0க்கும் எஸ்எஸ் ஆக்சிடேஷன் நம்பருக்கும் இடையே நம்ம ΔG0க்கும் நம்ம வந்து
இன்னொன்று வந்து ஆக்சிடேஷன் நம்பருக்கும் இடையே நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம். அந்த படத்துக்கு பேர் என்னென்னா ஃப்ரோஸ் டயக்ராம். அதன் மூலிமா நம்ம அறிஞ்சிக்கலாம் அது எது ஸ்டேபிள் எது அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது டைட்டானியம், வெனோடியம் மற்றும் குரோமியம், அதில் ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அது அதிக வெப்ப நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கும். டைட்டானியம், வெனோடியம், குரோமியம் த மோஸ்ட் தெர்மோடைனமிக் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. இதெல்லாம் அப்படின்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்குனால வந்து என்ன பண்ணுன்னா தெர்மோடைனமிக் ஸ்டேபிளாக இருக்கும். அயான் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் +3 அண்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் சிமிலர். இதேமாதிரி என்ன பண்ணுன்னா அயான்ஸ் வந்து +3 +2 ஆக்சிஜன் ஸ்டேட் பெற்றிருக்கும். அப்படி வச்சுருக்கிறதுனால வந்து அது ஏறத்தாழ சமமான நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கும். 3D சீரீஸில் தனிமங்கள் வந்து தாமிரம் மட்டும் காப்பர் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் +1 ஆக்சிஜன் கொண்டிருக்கும். காப்பர் இஸ் த யூனிக் வித் 3D சீரீஸ் ஹேவிங் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ஒரே எலமெண்ட்ஸ் எதுன்னு கேட்டால் தாமிரம் மட்டும்தான், காப்பர். It is pronoun to disproportionated to the +2 and 0 oxidation state. இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த நிலையானது +2 மற்றும் 0 ஆக்சிஜன் நிலையாக எளிதில் மாற்றமடையும் தன்மை பெற்றிருக்கும். அது ஈஸியாக வந்து சிதைஞ்சு போய் +2 அல்லது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். இந்த டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த டாபிக் வந்து கிளியராக லைன் பை லைனாக படிச்சுட்டு நீங்களே என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் கிளியராக லைனை படிச்சுட்டு அதுக்கான நான் கொஷின் அனுப்பிடுறேன். அந்த கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் எழுதி பண்ணுங்கள். இந்த டாபிக் இந்த லெசன் வந்து எல்லாம் கிளியராக வந்து லைன் பை லைனாக படிக்கணும். லைன் பை லைனாக படித்தா தான் அந்த 1 மார்க் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின் வந்து உள்ள இன்டீரியலாக வந்து கேட்க நிறைய சான்ஸ் நிறையா இருக்குது. மீதி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.